Hi friends, welcome to Tubert channel. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான பாதாம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நான் 1 கப் பாதாம் எடுத்திருக்கேன். 1 கப் பாதாமுக்கு 1 கப் சர்க்கரை, அரை கப் நான் கேசியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 7-8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் பாதாம் அப்படின்னா 50 கிராம் முந்திரி, அதே மாதிரி 100 கிராம் சர்க்கரையும் பாதாமும் சேம் குவான்டிட்டியில் இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் அண்டு முந்திரி இதெல்லாம் 1 by 1 நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அரைக்கும் பொழுது நல்லா பவுடர் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுது கெடாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் பொழுதே நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். தோலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஸ்மெல் வரும், ஃப்ளேவரபுளாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு உடையிற அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஏலக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சுக்கணும். ஆற வச்சோம்னா தான் நல்லா பவுடர் ஆகி வரும். ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸி ஜாரை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முந்திரி அண்டு பாதாமை பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை அண்டு ஏலக்காய் நல்லா பவுடர் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் அண்டு முந்திரியை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய ஜார் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் சின்ன ஜார் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் ரொம்ப நைஸான பவுடராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பாலில் போட்டு குடிக்கும் பொழுது சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஆயில் செக்ரிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 100 கிராம் நம்ம எடுத்ததே எனக்கு 400 கிராம் அளவுக்கு எல்லாம் வந்துச்சு. இது நம்ம நியர்லி 1 மந்த் வரலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அதிக குவான்டிட்டி கிடச்சிருக்கு. நம்ம இதை கடையில் போயிட்டு வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை சூடான பாலில் 1 டம்ளர் பால்னா 1 ஸ்பூன் போட்டு ஆற்றி கொடுக்கலாம். இதை நான் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏர் டைட்டான கண்டெய்னரில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். ஸோ ஹெல்தியான பாதாம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.